பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம்னா கெமிக்கல் ரொம்ப ஃப்ரீயாக இறங்கும். ஸோ இந்த டயருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 ml போட போகிறோம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நெய்ர் உள்ளே போயிடுச்சு. இப்போ ஆணி போட்ட இடத்த உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கெமிக்கல் வெளியே வரும். ஸோ இதுதான் நம்ம பஞ்சர் பண்ண இடம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், எந்த ஏர் பபுளும் வராது, ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். Hello guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். நீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலண்டோட சென்னையோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஸோ எதுக்கோசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டயர் வந்து ஆல்ரெடி நம்ம மாத்திருக்கோம் நம்ம வெஹிக்கிளுக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். டயர் வந்து பஞ்சர் ஆகாம ஒரு ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து யூடியூப்ல பார்த்தா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ நம்மளுக்கே காட்டுது யூடியூப். ஸோ அதனால சரி அப்பதான் நமக்கு வந்து நம்ம வெங்கடேஷ் ப்ரோ இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம புது டயர் மாத்தியாச்சு, அதுக்கப்புறம் ரைடு போறோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த சீலண்ட் ப்ராடக்ட் வந்து ஊத்திட்டா நம்ம வெஹிக்கிள் வந்து டயர் வந்து பஞ்சர் ஆகாம இருக்கும். அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்ம டயர் வந்து கொடுக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ரைடை வந்து கம்ப்ளீட்டா ஸ்மூத்தா முடிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து என் வண்டியை வந்து கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட வெஹிக்கிளே வந்து இந்த சீலண்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகாது ப்ரோ, இதெல்லாம் ஏன் ப்ரோ டைம் வேஸ்ட் பண்றீங்க, உங்க காசு வேஸ்ட் பண்றீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு லைவ் டெமோவே காட்டுறாருன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ நான் ஆல்ரெடி என் வெஹிக்கிள ஊத்தி இருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு பஞ்சர் பண்ணி காட்டுறேன், அது எப்படி பஞ்சர் சீல் பண்ணுதுன்னு காட்டுறேன். ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைக்கிள்ல இருந்து ஸோ பெரிய பெரிய ட்ரக்ஸ் வரைய எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்காக யூஸ் பண்ணலாம், இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டியூப் டயருக்கு தான் யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா டியூபுக்கும் யூஸ் பண்ணலாம், டியூப்லெஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுமாரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் பஞ்சர் ஆகாம யூஸ் பண்றதுக்கு ஸோ இந்த சீலண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் சீலின் ஆன்டி பஞ்சர் டயர் கம்பெனியோட ரெப்ரசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் சீலன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஸோ நம்ம த்ரூ கணேஷ் ப்ரோ மூலிமா ரைடர் மிஷின் மூலிமா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல்ரெடி நான் ரைடர் மிஷினில் ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன், நல்லா ரீச் இருக்குது. ஃபர்தராக இப்போ இன்னும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறனால இட் இஸ் செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நம்ம ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறோம். நம்ம ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கெமிக்கல் இருக்குது. ஒன்று வந்து டியூப் டயர் கெமிக்கல், இன்னும் வந்து டியூப்லெஸ் டயர் கெமிக்கல். இந்த கெமிக்கலை வந்து நம்ம டயர் ஆர் டியூபுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மவுத் பின்னை எடுத்துட்டு ஃபுல்லாக காற்றை எடுத்துட்டு இந்த ஹோஸை வந்து மவுத்தில் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டயருக்குமே ஒவ்வொரு டோசேஜ் இருக்குது. எந்தெந்த டயருக்கு எவ்வளோ பண்ணணும் அது தனி செப்பரேட் டோசேஜ் சார்ட் இருக்குது, அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது சொல்லிடுறேன். இந்த கெமிக்கல் ஒன்ஸ் உள்ளே போட்டோம்னா உள்ள ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். லேயர் ஃபார்ம் ஆனோடனே தட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் லேயர். கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லேயர்னு ஒன்று இருக்கும். எதுக்கு அந்த ஃப்ளோட்டிங் லேயர்னா இன்கேஸ் உங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஆணி ரிமூவ் பண்ணுறீங்க இல்லையா, ரிமூவ் பண்ணோடனே அந்த கெமிக்கல் வந்து அந்த ஹோலில் வந்து பிளாக் பண்ணிடும். தென் இட் இஸ் பர்மனன்ட் சீல். ஸோ இந்த கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஃபில்லிங், ஒன்ஸ் ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கெமிக்கலுக்கு வந்து நம்ம வாரண்டியோட தான் கொடுக்குறோம், பிளஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 15,000 கிலோமீட்டர் ஆர் 1 இயர் வாரண்டி இருக்கு. இந்த கெமிக்கல் உங்களுக்கு நெக்ஸ்ட் டயர் மினிமம் 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது ப்ரோவோட புல்லட்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவரோட வண்டி வந்து ராயல் என்ஃபீல்டு டியூப்லெஸ் டயர். ஸோ இதில் வந்து கிரீன் கலர் வந்து டியூப்லெஸ் டயரோட கெமிக்கல் இது. ஸோ இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இவரோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் வந்து 400 ml போட போகிறோம், பேக் டயரில் 500 ml போட போகிறோம். ஸோ இதை எப்படி நான் இப்போ போட போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மவுத் பின்னை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ஏரை ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ கெமிக்கல் போட போகிறோம். கெமிக்கல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்பவுமே ஷேக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஹோலோகிராம் இருக்கும், ஒரிஜினாலிட்டிக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். இது வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்குங்களுக்கு மட்டும் தான் இது எடுக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஹோலோகிராம் இருக்கும், இதுக்கு மேலே ஒரு ஹோலோகிராம் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஒரிஜினாலிட்டி. இந்த சீலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் மூடியை நம்ம போடுவோம். இந்த ஹோஸை வந்து நம்ம மவுத்தில் இன்சர்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம்னா கெமிக்கல் ரொம்ப ஃப்ரீயாக இறங்கும். ஸோ இந்த டயருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 ml போட போகிறோம். ஸோ இப்போ இதில் அளவு இருக்க போது பாருங்கள், 100, 200, 350. இன்னும் இது வரைக்கும் நான் போட்டேன்னா உள்ளே 400 போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்
400 ml போட்டிருக்கேன். தட் இஸ் 100, 200, 300, 400 ml. இப்போ பேக் டயரில் 500 ml போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக காற்று இறங்குனதுக்கப்புறம் நம்ம ஹோஸ் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆப்போசிட் ப்ரெஷர் இருக்காது, கெமிக்கல் ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே இறங்கும். இதில் பேலன்ஸ் 100 இருக்குது, ஏன்னா இது 1 லிட்டர் பாட்டில். ஸோ 500 போட்டேன், பேலன்ஸ் 100 இருக்குது. கெமிக்கல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ல போகும்போது இந்த ஸ்ட்ரெயிட் பதிலாக கொஞ்சம் டில்ட்டிங் ஆங்கிள் வச்சுக்கோங்க. ஸோ கெமிக்கல் வந்து மவுத் வெளியே திரும்பி வெளியே வராது, ஸ்பின் எதுவும் டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் போட போகிறேன். நம்மளோட ஃபில்லிங் ப்ரொசீஜர். ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினோம்னா உள்ள லேயர் ஃபார்ம் ஆகிடும். இப்போது நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். நான் அதுக்கு ஒரு லைவ் டெமோவும் கொடுக்குறேன். ஒரு ஸ்கூட்டரில் நம்ம ஆல்ரெடி இந்த கெமிக்கலை ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பஞ்சர் பண்ணி காட்டுறேன், எப்படி கெமிக்கல் வெளியே வந்து அரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ கொடுக்குறேன். வாங்க அது போய் பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏத்தர், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது வந்து என்னோடய ஓன் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் ஆல்ரெடி நான் வந்து கெமிக்கல் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து டியூப்லெஸ் டயர். இப்போ இதை உங்களுக்கு நான் வந்து பஞ்சர் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நெய்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ ஆணி போட்ட இடத்த உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஸோ சைட்லேயும் போட்டுறேன், ஏன்னா நான் ஓட்டிகிட்டு வரும்போது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சைட் மார்க்கிங் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து எப்போ ஆணி அடிச்சுன்னு தெரியாது, அதான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோக்கு சின்ன ஒரு ரைடு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போ நான் இந்த நெய்யை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கெமிக்கல் வெளியே வரும். சின்னதாக திரும்பி ஒரு ரைட் பண்ணுவோம். வந்தோடனே இந்த தண்ணி போட்டு காட்டுறேன், எப்படி அரெஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பஞ்சர் பண்ண இடம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், எந்த ஏர் பபுளும் வராது, ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்கள் ஆஸ் ஏ கஸ்டமராக பண்ண வேண்டியதுன்னா ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டா லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் ஜஸ்ட் டயரை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆணி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு இப்போ நான் ஓட்டின மாதிரி ஜஸ்ட் போட்டிங்கன்னா போதும், அரெஸ்ட் ஆகிடும். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னா ஏர் லீக் ஆகிட்டே இருக்கும். எடுத்துகிட்டு ஓட்டினா மட்டும்தான் உள்ளே இருக்க கெமிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியே வந்தது. ஓட்டும் போது தான் அந்த வண்டியோட வெயிட்டு, பேசஞ்சரோட வெயிட் எல்லாம் வரும்போது என்ன மேக்ஸிமம் ஓப்பன் ஆகுதோ அந்த சைஸ்க்கு வந்து அது க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு லைவ் டெமோ பார்த்தீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது என்னென்னலாம் கேட்டகரி ஆஃப் பேக்கிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூட்டர் பேக்கிங்னே கொடுக்குறோம். இந்த ஒரு பாட்டில் வந்து 2 டயருக்கு, லைக் ஸ்கூட்டருக்கு வெஹிக்கிள் அதுக்கு 2 டயருக்கு வரும். இந்த பிங்க் கலர் வந்து டியூப் டயர் ஓடுது, இந்த க்ரீன் வந்து டியூப்லெஸ் ஓடுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ராயல் என்ஃபீல்டுக்குன்னு பேக்கிங் கொடுக்குறோம், ஜாவாக்குன்னு பேக்கிங் கொடுக்குறோம், இதே மாதிரி பைக்குக்குன்னு நம்ம பேக்கிங் கொடுக்குறோம். ஸோ ஒரு பாட்டில் வந்து ஒரு வண்டிக்கு வந்துடும். இதுதான் இதோட கான்செப்ட். பேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லைக் 500 ml பேக்கிங் இருக்குது, 700 ml பேக்கிங் இருக்குது, 900 ml வந்து ராயல் என்ஃபீல்டு அண்ட் ஜாவா இருக்குது, 1000 ml வந்து டியூப் அண்ட் டியூப்லெஸ் காமனாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம காருக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம த்ரூ டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்லேயும் மார்க்கெட் அவைலபிள் இருக்குது. டைரக்ட் கஸ்டமராக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லைக் அமேசான் பேக்கிங் நம்ம கொடுக்குறோம். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கீங்களா, நம்ம ரைடர் மிஷின் சேனலில் ரெஃபர் பண்ணுங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்னா நம்மளோட சேல்ஸ் பிரைஸ் வந்து 1200. ரைடர் மிஷின் வெஹிக்கிள்ஸ் வரவங்களுக்கு என்னால் வந்து 900 rupeesக்கே கொடுக்க முடியும். இது வந்து நான் ரைடர் மிஷினோட சப்ஸ்கிரைபருக்கு 300 rupees லெஸ்ஸாகவே, லைக் மெயினாக ராயல் என்ஃபீல்டு ஆர் ஜாவா வெஹிக்கிள் வரவங்களுக்கு, ஏன்னா ரைடர் கம்யூனிட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து 900 rupeesக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுலேயே வந்து சென்னையிலே இருந்து லாங் டிஸ்டன்ஸ் என்னால் வர முடியல அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூரியரில் கொடுத்துறோம். எப்படி ஃபில் பண்ணுங்கிறதுக்கு வீடியோ கொடுத்துறோம், நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபில். சென்னையில் இன்கேஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பிசினஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், மினிமம் 5000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் கொடுக்குறோம். உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினா பார்த்தீங்கன்னா 50% மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஸோ ஹூவர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் as a business தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் தான் கிரியேட் ஆகிறதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன, இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் பைசைக்கிள், ஏன்னா இன்னைக்கு சைக்கிள் ரைடிங் கம்யூனிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ சைக்கிள் ஆரம்பிச்சு பைக்கு, ஸ்கூட்டர் வந்துட்டு இருக்கு. அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பேட்டரி ஸ்கூட்டர் பெரிய ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுறோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா ஸ்கூட்டர்லேயும் வந்து ஹப் மோட்டாரில் இருக்கு. ஸோ ஹப் மோட்டார் வரும்போது ஹீட் ஜென்ரேஷன் ஆகுது. ஸோ அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணி பஞ்சர் ஆகாமல் பார்த்துக்கிறது கொடுக்குறோம். நீங்கள் நார்மல் ஸ்கூட்டர் வச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருந்தாலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் லைக் ஒன் டைம் ஃபீலிங். ஒன்ஸ் ஓதர் பார்த்தீங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் நீங்கள் தைரியமாக பஞ்சர் இல்லாமல் ஓட்டலாம். இதுக்கு நம்ம வாரண்டியோட தான் கொடுக்குறோம். இதுதான் வந்து ப்ராடக்டோட வாரண்டி கார்டு. இதில் நீங்கள் பார்க்கலாம்
லைக் ப்ராடக்ட் வந்து ஏஆர்ஐ டெஸ்டட், ஐஆர்எம்ஐ டெஸ்டட், டிவிஎஸ் மோட்டார் டெஸ்டட். ஸோ நம்ம பிராண்டிங் வைஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த வாரண்டியில் என்ன உங்களுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம கெமிக்கல் போட்டு லைக் ஸ்கூட்டர் ஆர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 4mm டயா சொல்கிறோம். அந்த பஞ்சர் சைஸ் உங்களுக்கு பஞ்சர் ஆகி அடைக்கலை அப்படின்னா யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ரிபீட் கம்பெனிலேருந்து டைரக்ட் பண்ணால் கம்பெனியோட பில்லு, ஆர் அமேசான் பண்ணால் அமேசான் பில்லு, இந்த வாரண்டி கார்டு, டயரில் எங்கே பஞ்சர் ஆச்சுங்கிற ஃபோட்டோ ஆர் வீடியோ கொடுத்தீங்கன்னா மணி பேக் கேரண்டி இருக்குது. நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃபுல்லாக ரீஃபண்ட் வந்துடும். இது கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட டயர் வந்து பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு சீலண்ட் வந்து இந்த லிக்விட் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் டெமோவும் காட்டியிருப்பேன். ஸோ எப்படி வந்து இது பஞ்சர் ஆனால் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் இந்த வீடியோலேயே வரும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கூட கொரியர் மூலியமாக ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க, நானே டேரெக்டாக வந்து போட்டுக்கிறனா கூட உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இவங்களும் இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. ஸோ நீங்களே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த சென்னையில் இல்லை ப்ரோ, நான் அவுட்டரில் இருக்கேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் ப்ரோ, நான் ஆன்லைனில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தனித்தனியாக இந்த வெஹிக்கிளுக்கு இவ்வளோ அது மெஸ்டர் பண்ணி உங்களுக்கு பாட்டிலோட செப்பரேட்டாக ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் அப்படிலாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மெஷர்மெண்ட் கிட்டு. சரிங்களா? ஸோ இந்த எப்படி வந்து இந்த நாபம் வந்து எப்படி கைட்டுறது, ஸோ அதுக்கான டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ ஃபில் பண்ணணும் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல அந்த பாக்ஸ் ஃபுல்லியே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் guys.